Hello friends, welcome to See with Sweetie. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 1.5 வயசு குழந்தைகள் சின்ன குழந்தைகள் சைஸ்க்கு ஒரு ஃபேன்சி ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு நெட் ஃபேப்ரிக் ஏற்கனவே நான் ஒரு ஃப்ராக் தச்சேன். அதில் இருந்த கொஞ்சம் மீதி துணி அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு க்ரீன், இது வந்து ஒரு பூனம் கிளாத் டைப்பு. ஸோ இந்த க்ரீன் வந்து பாட்டம்க்கு வரும். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம கட்டிங் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அது கட்டிங்காக பாருங்க, இந்த கிளாத்தை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ராக்குக்கு நம்ம டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி ரெண்டு போர்ஷனில் கட் பண்ணுவோம். ஸோ டாப்புக்காக கிளாத்தை முதல் இந்த மாதிரி லே அவுட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்கர்ட்டும் இதில் கட் பண்ணிவிட்டு ஸ்கர்ட்டுக்கு ஃப்ரில்ஸ் வந்து நான் இந்த மாதிரி கிளாத்தில் கொடுப்பேன். அதே மாதிரி டாப்புக்கு கூட இந்த க்ரீன் கலர் வந்து உள்ள அதுக்கு மேலே அந்த மாதிரி இந்த டிசைன்குள்ள நெட் ஃபேப்ரிக் வந்து மேலே போர்ஷனுக்கு வரும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டாப்புக்குள்ளே ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இது ஒரு குட்டி குழந்தைகள் சைஸ்னோடனே நெக்கு நம்ம 2 இன்ச் எடுக்கலாம். 2 இன்ச். அது மாதிரி ஷோல்டரும் ஒரு 2 இன்ச். அதுக்கு பிறகு நம்ம ஆர்ம் ஹோல் வந்து டாப்போடைய லென்த் வந்து நம்ம 6 எடுக்க போகிறோம். என்றைக்குமே நீங்கள் மெஷர் பண்ண போச்சில் ஷோல்டர்லேருந்து உங்கள் வேஸ்ட் போர்ஷன் வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு அதுதான் நம்ம டாப்போடைய போர்ஷன் வரும். அதுக்கப்புறம் வேஸ்ட்லேருந்து கீழே முட்டி அளவுக்கு இல்லை நீ அளவுக்கு அது வந்து நம்ம கீழே உள்ள ஸ்கர்ட் போர்ஷன் வரும். ஸோ ஆர்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி நம்ம 4 இன்ச் எடுத்திருக்கோம். அதுக்கு பிறகு இது வந்து செஸ்ட் போர்ஷன். நீங்கள் செஸ்ட் போர்ஷன் வந்து டோட்டல் செஸ்ட் போர்ஷனுக்குள்ளே 1/4 எடுக்கணும். ஸோ டோட்டல் செஸ்ட் போர்ஷன் வந்து நம்மளுக்கு 20 இன்ச்சஸ் வருது. ஸோ அதுக்குள்ளே 1/4 வந்து 5. இந்த மாதிரி நம்ம 5 எடுத்திருக்கோம். ஸோ இதை இனிமேல் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக நம்ம 5 எடுத்திருந்தோம். ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கலாம் ஸ்டிச்சுக்கு. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆர்ம் ஹோலில் ஒரு கர்வ் கொடுக்கணும். அதுக்கு கீழே வேஸ்ட் போர்ஷனும் நமக்கு கரெக்டாக மேலே எவ்வளோ எடுத்திருந்தோமோ 5.5 அந்த மெஷர்மெண்ட் கீழேயும் எடுக்கலாம். இது எப்படி ஜாயின் பண்ணிடலாம். நான் வந்து இது குட்டீஸோடைய மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாடலில் உங்கள் பெரிய பொண்ணோ உங்கள் குழந்தைகள் சைஸ்க்கு நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் இந்த மாதிரி இதை எப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது கிளாத் வந்து கொஞ்சம் பூனம் டைப் கிளாத்னாலே கொஞ்சம் மார்க்கிங்க்கு ப்ராப்ளம் ஆகுது. நெக் போர்ஷனுக்கு 2 இன்ச் எடுத்திருக்கோம். அதோடைய விட்த்து 2 இன்ச்சு, அதோட டெப்த்தும் நம்ம இந்த மாதிரி 2 இன்ச்சு எடுக்கலாம். பாருங்க, டூ இன்ச் எடுத்துட்டு இதுக்கு ஒரு கர்வ் கொடுக்கலாம். இது வந்து நம்ம டாப்போடைய ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ இனிமேல் இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் நிறைய கிளாத் வேணும்ன்ட்டு கிடையாது. இது வந்து நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு சுடியோ இந்த மாதிரி இதை அப்படி ஸ்டிச் பண்ண மீதி கிளாத் இருக்கும்ல, அதை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி குட்டி குழந்தைகளுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த நெக் போர்ஷனை ஸோ இது நம்ம டாப்போடைய பாருங்க, டாப்போடைய ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த நெட் ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக் கிளாத்தை இதே சைஸில் வச்சு கட் பண்ணணும்.
இது அப்படியே ஃபஸ்ட்டு இனிமேல் இதோடைய பேக் போர்ஷன், இது நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கிறது வந்து டாப்போடைய ஃப்ரண்ட் போர்ஷன். இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம பேக் போர்ஷனும் சேமாக அப்படியே அதை கிளாத்தை வச்சு கட் பண்ண போகிறோம். நெக்கு மட்டும் வேணால் ஃப்ரண்ட்டோட பேக்கை நம்ம கொஞ்சம் சிறுசாக, ஃப்ரண்ட்டில் நம்ம 2 இன்ச் டெப்த் எடுத்துருக்கோம். ஸோ பேக்கில் வேணால் நம்ம ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி, இல்லை நீங்கள் சேமாக ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேம் டைப்பு நெக் வைக்கிறனாலும் வச்சுக்கிடலாம். ஸோ இதை கரெக்டாக இந்த மாதிரி கிளாத்தை வச்சு இப்படி கட் பண்ணலாம். நெக்கு மட்டும் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனோட பேக் போர்ஷனுக்கு கொஞ்சம் சின்னதாக வைக்க போகிறோம். பாருங்க, நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரெண்டும் நம்ம சேமாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டிச் பண்ண போச்சில் பேக்குக்கு ஒரு சின்ன கட் மாதிரி கொடுத்து நம்ம பேக்கை ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த நெட் ஃபேப்ரிக்கில் நம்ம இதே மாதிரி கிளாத்தை வச்சு இதை மாதிரி கட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த நெட் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து கீழே, அதுக்கு மேலே வந்து இந்த கிளாத் வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனும் இந்த க்ரீன் கிளாத்தும் இந்த ரெட் ஃபேப்ரிக்கும் அந்த நெட் ஃபேப்ரிக்கும் ரெண்டையும் கட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து பாட்டம், அந்த க்ரீனில் உள்ள மீதி உள்ள கிளாத்தில் நம்ம பாட்டம் கட் பண்ணலாம். ஸோ பாட்டம் வந்து நம்ம ஒரு அம்ப்ரேலா டைப் கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அம்ப்ரேலா டைப் கட்டிங்காக நம்ம ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கை ஒரு 4 பீஸில் 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். ஸ்கொயர் டைப் ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்க, ஃபேப்ரிக்கை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்கொயர் டைப்பில். ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து நம்ம டாப்க்கு வேஸ்ட் போர்ஷன் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதிலிருந்து ஒரு 1/4 நம்ம ஸ்கர்ட்டுக்கு ஸ்கர்ட் வேஸ்ட் போர்ஷனுக்கு எடுக்கணும். நீங்கள் என்றைக்குமே ஸ்கர்ட் இந்த மாதிரி அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் கட் பண்ண போச்சில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இது ஒரு 4 பார்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணச்சில் ஒரு கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கிடுங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. அதுக்கு பிறகு ஸோ வச்சு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு 3 இன்ச் எடுக்க போகிறேன். கரெக்டாக அந்த மாதிரி சென்டரில் வச்சு ஸோ இந்த மாதிரி சென்டரில் கரெக்டாக வச்சு இந்த 3 இன்ச்சில் இந்த மாதிரி ஃபுல்லாக சர்க்கிள் ஷேப்பில் நம்ம அதை கரெக்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணலாம். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பிடிச்சு அந்த டாப் போர்ஷனில் இப்படி வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பாருங்கள். இது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்ச்சு கூட வச்சு கட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக ஆகிட்டு சப்போஸ் அப்படின்னு நம்ம சைடில் 2 டாட் மாதிரி பிடிச்சா கூட இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் என்றைக்கும் கட் பண்ணச்சில் கொஞ்சம் சிறுசாகவே ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்.
இதுக்குள்ளே கீழே லென்த், இதுக்குள்ளே ஸ்கர்ட்டோடைய லென்த் நம்ம கட் பண்ணணும். ஸோ அதுக்கு கிளாத்தை கரெக்டாக இப்படி லே அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி 9 inch எடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு ஃபுல்லாக ரவுண்ட் சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் நம்ம 10 inch எடுக்கும். 10 inch இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதோட ஒரு 1 inch அதிகமாக எடுக்கணும். ஏன்னா மேலே 1/2 inch ஸ்டிச்சுக்கு போகும், கீழே ஒரு 1 inch நம்ம ஃபோல்டுக்கு போகும். ஸோ அதனால நம்ம ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டோட ஒரு 1.5 inch நம்ம அதிகமாக தான் எடுக்கணும். ரெண்டாவது இந்த ஃப்ராக்குக்கு நம்ம கீழே கூட இந்த மாதிரி இந்த நெட் டிசைன் ஃபேப்ரிக்கில் நம்ம கீழே லேஸ் கொடுக்க போகிறோம். ஒரு 2 inch லேஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்குனால இந்த மாதிரி இப்போ நான் 10 inch தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக மேலே அப்படி வச்சு ஃபுல்லாகவே சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி 10 inch வச்சு இப்படி கட் பண்ணணும். நம்ம இப்படி கட் பண்ணலாம். பாருங்கள், இது நம்ம ஸ்கர்ட் போர்ஷன். இதோடைய ஃப்ளேர் ரொம்ப இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட் போர்ஷன் கட் ஆகிட்டு பாருங்கள். ஸோ இனிமேல் நான் இந்த மாதிரி ஒரு இந்த நெட் ஃபேப்ரிக் மேலே டாப்புக்கு கொடுத்துருக்க ஃபேப்ரிக்கில் நம்ம கீழே வந்து இந்த டாப்புக்கு கொடுத்துருக்க இந்த கிளாத்தில் நம்ம கீழே ஒரு 3 inchனா ஒரு 1/2 inch மேலேயும் 1/2 inch கீழேயும் ஸ்டிச்சுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 inch நம்ம இந்த கீழே உள்ள பட்டி மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே ஃப்ரில் வைக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி 3 inch நம்ம மெஷர் பண்ணிவிட்டு இது வந்து கீழே நீங்கள் மேலே டாப்புக்கு என்ன கிளாத் கொடுத்துருக்கீங்களோ அதே கிளாத்தில் இந்த மாதிரி கீழே ஃப்ரில்ஸ் வச்சா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரில்ஸாக கீழே வரும். இந்த ஃப்ராக் பார்க்கறதுக்கு நல்லா ஃபேன்சியாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம கட்டிங் ஆயிட்டுது. ஸோ அதுக்கு சென்டரில் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணதுக்காக ஏற்கனவே இந்த நெட் ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு பிங்க் கலருக்குள்ள சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுக்குள்ளே பெல்ட் இந்த பிங்க் சாட்டன் ரிப்பனை சென்டரில் வச்சு கொடுக்க போகிறோம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி கீழே ஃப்ரில்ல வச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் கூட கொடுக்கலாம், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். குட்டி குழந்தைகள் ஃப்ராக்லாம் இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன்ஸ்லாம் கொடுத்தா பார்க்கக்கூட நல்லா அட்ராக்டிவாக பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இனி வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கட்டிங் ஃபினிஷ் ஆகிட்டு நான் இதை வந்து உங்கள்கிட்ட லே அவுட் பண்ணி காணிக்கேன். இது ஸ்டிச் பண்ண போர்ஷனில் இது எப்படி வரும்னுட்டு. ஸோ இது கட்டிங் வீடியோ மட்டும், ஸ்டிச்சிங் வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ பாருங்கள், இது வந்து நம்ம டாப் போர்ஷன் இந்த மாதிரி வரும். உள்ளே வந்து க்ரீன் கலருக்குள்ள கிளாத்து, மேலே வந்து இந்த நெட் கிளாத்து. ஸோ இது அதுக்குள்ள ஸ்கர்ட் போர்ஷன் வந்து கீழே இந்த மாதிரி பாருங்கள், கீழே ஸ்கர்ட் போர்ஷன் இந்த மாதிரி வரும் கீழே. அதுக்கு கீழே வந்து பாருங்கள், இதே ஒரு கம்ப்ளீட் ஃப்ராக் பார்க்க நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த ஃப்ராக் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக பண்ணதுக்காக
இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்குள்ளே பட்டி கட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம கீழே மேலேயும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண புஷில் ஒரு 2 இன்ச்சுக்குள்ளே பட்டி தான் ஃப்ரில்லு தான் கீழே வரும். ஸோ இந்த ஃப்ரில்ஸ் இந்த மாதிரி கீழே வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரில்ஸாக கொடுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த பிங்க் கலருக்குள்ள சாட்டன் ரிப்பனை நம்ம இதுக்கு மேலே இந்த ஃப்ரில்ஸ்க்கு மேலே இந்த மாதிரியும் கொடுக்கலாம், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா இங்கே பாருங்க, இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி மேலேனாலும் வச்சுக்கிடலாம். சென்டரில் இப்படி வச்சுட்டு அது பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் நம்ம ஒரு ஃப்ளா இல்லைன்னா போ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுக்கலாம். இந்த பிங்க் கலருக்குள்ள சாட்டன் ரிப்பன்ல நம்ம பின்னாடி பெல்ட் மாதிரியும் வச்சுக்கலாம். சென்டரில் இந்த ஃபேப்ரிக்குள்ளே ஃப்ளார் பண்ணலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஃப்ராக் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண பிறகு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு டவுட் இருந்தாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வேறு எந்த மாதிரி மாடலான ஃப்ராக் உங்களுக்கு வேணும்னா கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ராக்ஸ் எல்லாம் நான் இன்னும் நிறைய அப்லோட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். இதோடைய கட்டிங் வீடியோ கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. டேக் கேர். பாய்.